ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்றைக்கி வந்து சென்னை எஃப்சிக்கும் கோவாக்குமான லீக் மேட்ச் இருக்குது. அண்ட் சென்னை வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிட்ட அடுத்த கையோட பிளே ஆஃபோட ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை எஃப்சி விளையாட போகிறது நாக் அவுட் 2 அண்ட் அதை ஜெயிச்சா செமிஃபைனல் 2. ஸோ நாக் அவுட் 2 வந்து April 20th இருக்குது. அண்ட் செமிஃபைனல் 2 வந்து April 24th அண்ட் 29th 2 லெக்காக நடக்கும். இன்றைக்கி சென்னைக்கும் கோவாவுக்கும் லீக் மேட்ச், கடைசி லீக் மேட்ச் அண்டு ரவுண்ட் 22ஓட கடைசி மேட்ச்னு சொல்லிக்கலாம். ஸோ வந்து இதை பற்றி ஓவன் காயில்கிட்ட கேட்டப்போ அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அண்டு நான் குவாலிஃபை ஆகிட்டோன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கோவாவையும் வின் பண்ணி நம்ம வந்து ஒரு வின்னிங் மென்டாலிட்டியை கொண்டு வரணும், அதான் வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணப்போ என் கோலாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கியான் நசீரி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மோகன் பகான் ஈஸ்ட் பெங்கால் மேட்ச்சில் ஒரு யங்ஸ்டராக உள்ள வந்து ஹேட்ரிக் அடித்து மோகன் பகானுக்காக கொல்கத்தாவில் வச்சு அந்த மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்த கியான் நசீரின்றவர் சென்னை எஃப்சிக்கு சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து கன்ஃபார்ம்னான நியூஸ் தான். அண்ட் நிறைய சோர்ஸஸுமே வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஹி சைன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓன் காயில் கீழே ஒர்க் பண்ண ஜிதேந்திரா சிங் ஃப்ரம் ஜம்ஷெட்பூர் வந்து சென்னை எஃப்சி கூட அட்வான்ஸ் டாக்ஸில் இருக்கார். அண்ட் சம் சோர்ஸஸ் வந்து அவர் ஆல் செட் டு சைன்னு சொல்கிறாங்க. ஸோ இவரும் வந்து ஒரு சாங்தே மாதிரியான ஒரு பிளேயர் தான். இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம டீமை விட்டு போன தாப்பா மற்றும் சாங்தேக்கு வந்து நல்லா ஈக்குவலான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் இன்றைக்கி வந்து எஃப்சி கோவா மேட்ச் இருக்குது. கண்டிப்பாக அதில் வந்து சென்னை ஜெயிக்கணும் அப்படின்னு ஓவன் காயில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் இன்றைக்கி மேட்ச் பற்றின உங்களோட தாட்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.